Hey guys, welcome you all to Asathal Tamilan. நம்ம ஒருத்தரை புதுசாக மீட் பண்ணும் பொழுது அவங்க நம்ம கிட்ட கவனிக்கிற முதல் விஷயம் நம்மளோட ஃபேஸ் தான். இந்த ஃபேஸில் பிம்பிள்ஸ், ஆக்னே, டார்க் சர்க்கிள்ஸ்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு பிரைட் அண்ட் கிளியர் ஃபேஸை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் ஃபேஷன், ஃபிட்னஸ், க்ரூமிங் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ்லாம் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ போய் ஒரு கிளியர் அண்ட் பிரைட் ஃபேஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், டோன்ட் பிக் யோர் ஃபேஸ். நம்ம ஃபேஸில் டார்க் சர்க்கிள்ஸ் வரதுக்கான காரணம் நம்ம பிம்பிள்ஸை உடைக்கிறது தான். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்தால் அதை பிரேக் பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ண சில மெத்தட்ஸ் இருக்குது. அது ரிலேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹேண்ட்ஸையும் ஃபேஸ்லேருந்து தள்ளி வைங்க. ஏன்னா உங்கள் ஹேண்ட்ஸில் டஸ்ட் இருக்கலாம். அதே டஸ்டியான ஹேண்டை வச்சு நீங்கள் உங்கள் ஃபேஸை தொடும் பொழுது அந்த ஹேண்டில் இருக்க டஸ்ட் உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி உங்கள் ஃபேஸில் இருக்க ஸ்கின் போர்ஸ் எல்லாம் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இதனால தான் உங்களுக்கு ஒரு ஆக்னேயான ஸ்கின்னோ இல்லைனா ஒரு ஆயிலியான ஸ்கின்னோ டெவலப் ஆகும். ஸோ ஆக்னேயான ஸ்கின்னை அவாய்ட் பண்ணணும், ஆக்னேயை அவாய்ட் பண்ணணும் என் ஸ்கின்லேருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை உங்கள் ஸ்கின்னில் வைக்கிறது, அதாவது உங்கள் ஃபேஸில் வைக்கிறதுலேருந்து அவாய்ட் பண்ணணும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நம்ம சேனலில் வெட்னஸ்டேஸில் 5:15 PM ஃபினான்ஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பேட்சையும் ஆலில் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்ததாக யூஸ் மைல்டு ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் கொஞ்சம் மைல்டாகவும் இருக்கணும். நம்ம ரொம்ப ஹார்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கின்னில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போயிடும். அதனால் மைல்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்க நியூட்ரிஷன் கண்டென்ட் போகாது. அதே நேரத்தில் ஸ்கின்னில் இருக்க அடிஷ்னல் டர்ட் எதுவாக இருந்தாலும் அதை மைல்டு ஃபேஸ் வாஷ் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ நிறைய ஃபேஸ் வாஷஸ் வருது, ஆனால் அதில் முக்கால்வாசி ஹார்ட் ஃபேஸ் வாஷாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க சில மைல்டு ஃபேஸ் வாஷஸோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கண்டிப்பாக ஆனால் யூஸ் பண்ணுங்கள். அப்போது தான் உங்கள் ஃபேஸில் இருக்கிற டர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுவீங்க, உங்கள் ஃபேஸில் இருக்கிற நியூட்ரிஷன் கண்டென்ட்டை சேவ் பண்ண முடியும். கடைசி டிப் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். கடைசியாக அப்ளையிங் ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க்ன்றது நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதனால் நம்ம ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டாகவும் கிளியராகவும் லுக் ஆகும். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை ஒரு 15 minutes உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீல் பண்ணிவிடுங்க. எனக்கு பிடிச்ச ஃபேஸ் மாஸ்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்த சிம்பிளான டிப்ஸை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரொம்பவே கிளியரான அதே சமயத்தில் பிரைட்டான ஸ்கின் கிடைக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு கிளியர் ஸ்கின் டெவலப் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நான் உங்கள் வம்ஷி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஸ்தல் தமிழன். கீப் சப்போர்ட்டிங்.